Audio Jungle. Audio Jungle. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி விஜய்ஸ் கிச்சனில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா ஒரு சாம்பார் ரெசிபி தான் பார்க்க போகிறீங்க. வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். வெந்தயம், ஜீரகம், கடுகு எல்லாம் சேர்த்து நல்லா நம்ம பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெந்தயம் சேர்த்திங்கன்னா சாம்பார் நல்லா ருசியாகவும் நமக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இப்போ நம்ம கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கிக்கலாம். கல்லுப்பு சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க காய்கறிலாம் சேர்த்துக்கலாம். 2 முருங்கைக்காய் கட் பண்ணி நான் சேர்த்துருக்கேன். எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். அப்புறம் பலாக்கொட்டையும் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய சாம்பார் வந்து பலாக்கொட்டை முருங்கைக்காய் சாம்பார் தான். நம்ம பலாக்கொட்டை முருங்கைக்காய் சேர்த்து நல்லா நம்ம கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி பருப்பு, தக்காளி எல்லாம் நல்லா ஒன்றா வேக வச்சுருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ பருப்பு நம்ம சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவு நம்ம எவ்வளோக்கு நம்மளுக்கு சாம்பார் தேவையோ அந்தளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா நம்ம எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்காய் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இங்கே பாருங்கள் சாம்பார் நல்லா எப்படி கொதிக்குதுன்னு. நம்ம இடையிடையே கிண்டி விட்டுக்கலாம் நல்லா. இப்போ நம்மளுக்கு உப்பு காரம் எல்லாம் தேவையானு செக் பண்ணிக்கலாம். எனக்கு இந்த காரம் உப்புலாம் போதும். இப்போ உங்களுக்கு உப்பு காரம்லாம் பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சாம்பார் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிச்சு. இப்போ நம்ம லெமன் சைஸ் புளியை கரைச்சி வச்சுருக்கதை சேர்த்துக்கலாம். புளி கரைச்சி ரொம்ப நேரம் சாம்பார் கொதிக்க விடக்கூடாது. நம்ம ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணிடலாம். இதே போல் நீங்களும் பலாக்கொட்டை முருங்கைக்காய் சாம்பார் செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் விஜய்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பை பாய்.